அஞ்சலி நடிப்பில் ஒரு புத்தம் புதிய மிஸ்ட்ரி த்ரில்லர் சீரிஸ் ஃபால் காணுங்கள் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் ஸ்ட்ரீமிங் நவ. IBC மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாதாம் எந்த அளவுக்கு நம்ம சாப்பிட்டா நல்லதோ அதே மாதிரி ஃபேஸ் பேக்குக்கு போட்டால் நம்ம ஸ்கின்னுக்கும் அவ்வளோ நல்லதுன்னு தான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் இது நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஸ்கின்ல இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, பாதாம் யூஸ் பண்ணி நம்ம ஃபேஸில் பேக் போடுறதுனால நம்மளுடைய ஃபேஸ் ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகாமல் சாஃப்டாக இருக்குது. நம்ம ஃபேஸோட அந்த மாய்ஸ்சரைஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாதாம் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபேஸில் பேக் போடுறதுனால உங்களுக்கு கிளியர் ஸ்கின் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஸ்கின்ல இருக்கக்கூடிய டேனை ரிமூவ் பண்ணுறதுக்கும் இந்த பாதாம் ஃபேஸ் பேக் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இந்த பாதாம் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபேஸில் பேக் போடுறதுனால உங்களுக்கு ஏகப்பட்ட பியூட்டி பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ பாதாமை எப்படி நம்ம பேக்காக போடலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தேவையான அளவுக்கு பாதாம் எடுத்துக்கோங்க. இந்த பாதாமை நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சிடுங்க. ஸோ இப்போ இந்த பாதாமை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஊற வச்சு அந்த 4-5 பாதாமை பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா இது கூட பாலையும் கலந்துக்கோங்க. ஸோ இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இதை உங்களுடைய முகத்திலையும் உங்களுடைய கழுத்துலையும் அப்ளை பண்ணுங்க. ஸோ எந்த மாதிரி பேக் நீங்கள் அப்ளை பண்ணாலும் உங்கள் ஃபேஸ்க்கு மட்டும் இல்லை உங்கள் கழுத்துக்கும் நீங்கள் போடுறது ரொம்ப நல்லது. பிகாஸ் ஃபேஸில் மட்டும் நமக்கு டேன் இருக்கும் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. நம்மளுடைய கழுத்துலையும் நிறைய டேன் இருக்கும். பட் நம்ம அதை சரியாக கவனிக்காமல் விட்டுருப்போம். இதை உங்கள் ஃபேஸ்லையும் கழுத்துலையும் அப்ளை பண்ணிவிட்டு அது ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ட்ரை ஆனதுக்கப்புறமா இதை கோல்ட் வாட்டரில், அதாவது நார்மல் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய அந்த வாட்டரில் இந்த ஃபேஸ் பேக்கை வாஷ் பண்ணிடுங்க. இந்த பேக்கை எத்தனை நாள் நீங்கள் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லியுமே இந்த பேக் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த பேக்கை நீங்கள் ரெகுலராக போடுறதுனால உங்கள் ஃபேஸில் அன்ஈவன் ஸ்கின் டோன்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் தானாகவே சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்னொன்று, நான் சொன்ன மாதிரி உங்கள் ஃபேஸ் ஸ்கின் ஸ்மூத் ஆகும். எக்ஸ்ட்ராடினரியாகவே உங்கள் ஃபேஸ் ஸ்கின் ஒரு வெல்வெட் ஸ்மூத் ஃபினிஷ் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இது சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கும் இந்த ஃபேஸ் பேக் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி நான் சொன்ன இந்த ஃபேஸ் பேக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் என்ன மாதிரியான பியூட்டி ரிலேட்டடான வீடியோ உங்களுக்கு வேணுன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிங்கன்னா அந்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். மியூசிக்கலி டிக்டாக் அதுலேருந்து வந்ததுக்கப்புறம் கேமராவில் எப்படி நடிக்கிறது அவ்வளோ பேர் முன்னாடி அந்த ஷைனஸ் ஃபஸ்ட்டு போச்சு எனக்கு. சின்ன சின்ன ரோலில்